இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நம்ம ஸ்லீவ் மட்டும் வரைஞ்சு வச்சிருக்கோம். நம்ம எப்பயும் போல வரைஞ்சு வச்சுட்டு, இப்ப நமக்கு டிசைனுக்கு எது தேவையோ அத மட்டும் நம்ம குறிச்சுக்கலாம். 3 இன்ச்சு உயரம் வச்சுட்டு, இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 2 இன்ச்லேருந்து இந்த 3 இன்ச்ச நம்ம இந்த மாதிரி ஒரு வடிவத்தில நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்பயும் போல தான் நம்ம வளைவு வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்த மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. இப்ப நார்மல் ஸ்லீவ் கட்டிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, இந்த இடத்த மட்டும் நம்ம அளவு வச்சு நம்ம வடிவத்தில கட் பண்ணியிருக்கோம். இப்போ லைனிங் பீஸில் நம்ம வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து நம்ம நல்ல துணியில அப்படியே வெட்டிட்டு, நம்ம அடுத்து வந்து டிசைன் இப்போ லைனிங் பீஸ் நம்ம வெட்டி வச்சிருக்கத அப்படியே எடுத்துட்டு, இந்த நல்ல துணியில நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரியாது. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியான முறையில ஒவ்வொரு டிசைனும் நீங்க கத்துக்கலாம். டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு டிசைன் நம்ம ஈஸியான முறையில நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம டிசைனுக்கானத ரெடி பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி நேர் பீஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம 2ஆ மடக்கிட்டு அதில தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம குச்சிய வச்சு இத நம்ம அப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது 2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாரி குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, அத வந்து நம்ம ஸ்லீவ்ல வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நான் ஒன் சைடு நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். இப்போ இந்த சைடு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அதே மாரி இந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 இன்ச் பீஸ் ரெடி பண்ணலாம் இல்லையா? அத வந்து இந்த இடத்துல வச்சுட்டு, மார்க் பண்ணிக்கங்க எங்கெங்க வைக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணிட்டு கூட, நீங்க அந்த சேஃப்க்கு நீங்க வச்சு, அது மேல தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி வச்சுட்டு, நம்ம லைனிங் பீஸ் அது மேல வச்சுட்டு, நம்ம அப்படியே தச்சு திருப்பிற போறோம். இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டாக கிடைக்கும். இப்ப இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வந்து, அப்படியே இந்த வடிவத்த நம்ம தச்சுக்கலாம். இந்த வடிவத்த தைக்கும்போது ஊசி நல்லா நிப்பாட்டிட்டு, அத நம்ம திருப்புனோம் அப்படின்னா, அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டாக இருக்கும். இப்ப நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். அத வந்து நம்ம அப்படியே தச்சு திருப்பிக்கலாம். இப்ப தச்சு திருப்பிட்டு, இது மேல நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி நல்லா எடுத்து விட்டுட்டு, அந்த வடிவத்துல வரும்போது உங்களுக்கு ஊசிய நிப்பாட்டிட்டு, அந்த சேஃப்க்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அமுக்கு தையல்லாம் போட்டு எடுத்துட்டோம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கயிறு கோர்க்கணும். கயிறு கோர்க்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு சைடு கயிறு இந்த பக்கமும், ஒரு சைடு கயிறு இந்த பக்கமும் நம்ம மாத்தி மாத்தி அந்த கயிறுகள கோர்த்துட்டு, கீழ வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா, அந்த சேஃப் நம்மளுக்கு கரெக்ட்டா கிடைச்சிரும். இப்ப இந்த பக்கம் எடுத்துட்டு, இந்த பக்கம் நம்ம ஒரு கயிறு கோர்க்கணும். இந்த கயிற தூக்கி இந்த பக்கமும், இந்த கயிற தூக்கி இந்த பக்கமும், இந்த மாரி மாறி மாறி நம்மளுக்கு அந்த கயிற கோர்த்துட்டே வந்தோம்னா, நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு மேட்சா நம்மளுக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். ப்ளவுஸோட வீடியோ நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். அந்த ப்ளவுஸ் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம கஸ்டமர் வந்து ரிவ்யூவும் குடுத்துருக்காங்க. எப்படி அது இருக்கு அப்படின்றத கண்டிப்பா அந்த டிசைன பாருங்க. இதே மெத்தேடு தான். சேம் மெத்தேடு தான். ஆனா அது பின் கழுத்து, இது வந்து ஸ்லீவ் அவ்வளோதான். 2மே பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட். நீங்க கைய பார்த்தா ப்ளவுஸ பழகிரலாம். ப்ளவுஸ பார்த்தா கைய பழகிரலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஈஸியான முறையில நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணி போடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நம்ம தைக்கிறது கூட ஈஸியா தச்சிரலாம். ஆனா அத எடிட் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் நாங்க எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஆனா வந்து நீங்க அசால்ட்டா அத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அந்த மாரி போகாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு டிசைன் போட்டுருக்கோம் அப்படின்னா, நீங்கலாம் பழகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடிட் பண்ணி போடுறோம்.
அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவ்ல வந்து ஒரு சின்ன நாட்டு மாதிரி நம்ம தச்சு திருப்பிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுது அப்டின்னா, புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புரியல அப்டின்னா, எந்த இடத்துல புரியலையோ, நீங்க புரியலைன்றது கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் கண்டிப்பா வந்து குடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு. பேக் நெக்குமே இருக்கு. 2மே பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு பேக் நெக் நம்ம எப்படி தச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.